بسم الله الرحمن الرحيم அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, மன் சஅலல்லாஹு, யார் ஒரு மனிதர், மன் சஅலல்லாஹ யார் ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் கேட்கிறார், அல் ஜன்னத ثلاث مرات قالت الجنة اللهم ادخله الجنة. சுப்ஹானல்லாஹ். மிக மிக அருமையான அற்புதமான ஒரு ஹதீஸ், மிக மிக அருமையான அற்புதமான ஒரு ஹதீஸ். என்ன ஹதீஸ்? மன் சஅலல்லாஹுல் ஜன்னத ثلاث مرات, யார் மன் சஅலல்லாஹ அல் ஜன்னah, யார் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்கிறாரோ, ثلاث مرات, மூன்று விடுத்தம். அப்ப யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தந்திரு, யா அல்லாஹ், அப்படி நம்ம கேட்கிறது. அல்லது அல்லாஹும்ம தகில்னல் ஜன்னah, அரபில கேட்கிறேன், அல்லாஹும்ம தகில்னினா என்னை, அல்லாஹும்ம தகில்னா எங்களை, அல்லாஹும்ம தகில்னா அல் ஜன்னah, அல்லாஹும்ம தகில்னி அல் ஜன்னah. இப்படி யார் மூன்று விடுத்தம் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்பாரோ, நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. மன் சஅலல்லாஹ அல் ஜன்னத ثلاث مرات, யார் ஒரு மனிதர் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் மூன்று விடுத்தம் கேட்கிறாரோ, காலத்தில் ஜன்னா. இப்ப சுவர்க்கம் என்ன சொல்லுவது தெரியுமா? யா அல்லாஹ் என்ன சொர்க்கத்தில் நுழைச்சு நீங்க மூன்று விடுத்தம் கேட்டீங்கன்னு அல்லாஹ்விடத்துல கெஞ்சி கேட்கின்ற பொழுது, காலத்தில் ஜன்னா, சுவர்க்கம் சொல்லுகின்றது, சுவர்க்கம் சொல்லுகின்றது அல்லாஹும்ம தகில்ஹுல் ஜன்னா, சுவர்க்கம் ஒரு துஆவை எங்களுக்கு செய்து. இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. யார் ஒரு மனிதர் ஒவ்வொரு நாளும் இந்த ஹதீஸ்ல வரையில நாம ஒவ்வொரு நாளும் இதை பின்பற்றி வரணும், ஒவ்வொரு நாளும் இதை செஞ்சு வரணும், விளைதானே? ஹதீஸ்ல நேரடியாக ஒவ்வொரு நாளும் வரையில யார் ஒரு மனிதர் மூன்று விடுத்தம் சுவர்க்கத்தை அல்லாஹ்விடம் கேட்பாரோ, அப்பொழுது சுவர்க்கம் ஒரு துஆ செய்யும். என்ன தெரியுமா? சுவர்க்கத்துல துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம தகில்ஹுல் ஜன்னா, யா அல்லாஹ் அந்த மனிதனை நீ எனக்குள்ள சுவர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரு, யா அல்லாஹ். சுவர்க்கம் நமக்காக துஆ செய்யும். சகோதரர்களே, நாம் சுவர்க்கத்துக்குள்ள போகணும் என்று துஆ கேட்டால் அந்த சுவர்க்கமே எங்களுக்கு துஆ செய்யுது. எப்படி தெரியுமா? அல்லாஹும்ம தகில்ஹுல் ஜன்னா, யா அல்லாஹ் அவனை சுவர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரு, யா அல்லாஹ்னு சுவர்க்கம் சொல்லுது. இது எவ்வளவு ஒரு அழகான அற்புதமான ஒரு ஹதீஸ். அடுத்தது பாருங்க, வமன் இஸ்தஜார மினன் நாரி ثلاث مرات, யார் ஒரு மனிதர் மூன்று விடுத்தம் அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ் என்ன நரகத்திலே இருந்து பாதுகாத்திரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன நரகத்திலே இருந்து பாதுகாத்திரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக என்று ஒரு மனிதன் சொல்லுகின்றாரோ, இது தமிழ்ல இருந்தாலும் சரி, அரபுல இருந்தாலும் சரி, இப்பவே நீங்க சொல்லுங்க, இப்பவே நீங்க சொன்ன அந்த சிறப்பு உங்களுக்கு கிடைச்சிரும். உடனே என்ன, சுவர்க்கம் உங்களுக்காக துஆ செய்யும், நரகம் உங்களுக்காக துஆ செய்வது. எப்படி? யா அல்லாஹ் என்ன நரகத்திலே இருந்து பாதுகாத்திரு என்று ஒரு மனிதன் மூன்று விடுத்தம் சொன்னால், காலத்தின்னார், அந்த நரகமே உங்களுக்கு துஆ செய்யும். உங்களுக்கு எப்படி துஆ செய்யும் தெரியுமா? அல்லாஹும்ம அஜிர்ஹு மினன் நார், யா அல்லாஹ் அவனை நரகத்திலே இருந்து பாதுகாத்திரு, யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். நரகம் சொல்லும், யா அல்லாஹ் அவனை நரகத்திலே இருந்து பாதுகாத்திரு, யா அல்லாஹ் என்று நரகம் துஆ செய்யும். சுவர்க்கமும் நரகமும் எங்களுக்கு துஆ செய்யற ஒரு சந்தர்ப்பம் தான் இது. அப்ப ஒரு நாளையில நம்ம அல்லாஹும்ம தகில்னி அல் ஜன்னா, அல்லாஹும்ம தகில்னி அல் ஜன்னா, அல்லாஹும்ம தகில்னி அல் ஜன்னா, அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார். இத தமிழ்ல நம்ம கேட்கலாம், யா அல்லாஹ் என்ன சுவர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்ன சுவர்க்கத்துக்குள்ள நுழைச்சிரு, யா அல்லாஹ், யா அல்லாஹ் என்னை சுவர்க்கத்துக்குள்ளே நுழைத்து விடுவாயாக, யா அல்லாஹ், யா அல்லாஹ் நரகத்திலே இருந்து என்னை பாதுகாத்து விடுவாயாக, யா அல்லாஹ் என்னை நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக, யா அல்லாஹ் என்னை நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடுவாயாக என்று சொன்ன பொழுது இப்ப என்ன செய்யும்? சொர்க்கம் அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் சொல்லும், யா அல்லாஹ் இவனை சொர்க்கத்துக்குள்ள நீ நுழைவித்து விடு, யா அல்லாஹ். நரகமுடனே சொல்லும், யா அல்லாஹ் இவனை நரகத்தில் இருந்து பாதுகாத்து விடு, யா அல்லாஹ் என்று சொல்லும். சுப்ஹானல்லாஹ். அற்புதமான சிறப்பு. இந்த செய்தி வேற அறிவிப்புல நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேர்றது 7 விடுத்தம் வேண்டும், அது சஹீஹ் ஹதீஸ்ல வந்திருக்கிறது. நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேர்வது 7 விடுத்தம் என்று வேற ஒரு அறிவிப்பு, அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார்னு வரக்கூடியது. அப்படியும் வேற அறிவிப்புகள் வருது. இந்த இடத்துல வரக்கூடியது 3 விடுத்தம். அப்ப 3 விடுத்தம் நம்ம என்ன செய்யணும்? இத ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செய்யணும்? ஒரு நேரத்துல நம்ம அதை மறந்துடாம இருக்கிறது. இந்த நேரத்துல தான் கேட்கணும்னு ஹதீஸ்ல இல்ல, நம்ம அந்த நேரத்துல ஞாபகம் வர்றதுக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம்? அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கொள்ளலாம். விருப்பமான நேரத்துல நம்ம கேட்டுக்கொள்ளலாம். நீங்க மனசுல ஆழ பதித்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் 3 விடுத்தம்
சொர்க்கத்துக்குள்ள நாம் போகணும் என்று நம்ம ஒவ்வொரு நாளும் துவா கேட்கணும். நம்ம நிறைய துவா கேட்கிறோம், நம்ம நிறைய அல்லாஹ் இடத்துல துவா கேட்கிறோம், நிறைய விஷயங்களை கேட்கிறோம். ஆனா இந்த துவாவை நேரடியாக இப்படி நம்ம துவா கேட்கணும். இந்த துவாவை நேரடியாக நாங்க அல்லாஹ்விடத்துல இப்படி துவா கேட்க வேண்டும். அப்படி கேட்ட உடனே சொர்க்கம் எங்களுக்காக துவா செய்யும். நரகத்துல இருந்து பாதுகாப்பு தேடி நாங்க துவா செய்யற நேரம் நரகம் எங்களுக்காக பாதுகாப்பு தேடி நரகம் துவா கேட்கும், யா அல்லாஹ் நரகத்துல இருந்து இவரை பாதுகாத்தணும். அப்ப எவ்வளவு ஒரு அற்புதமான சிறப்பு, சுப்ஹானல்லாஹ். இதை நாங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நாங்களும் ஓதணும். எங்கட மனைவி மக்கள், எங்கட பிள்ளைகள், எங்கட குடும்பம், எங்கட உம்மா, எங்கட வாப்பா, சகோதர சகோதரிகளுக்கும் நம்ம என்ன செய்யணும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். யா அல்லாஹ் யா அல்லாஹ் என்று நம்ம துவா கேட்கணும். அதே நேரம் நாங்க அதுக்கேத்த மாதிரி நடக்கின்ற வாழ்க்கையும் நம்ம என்ன செய்யணும், வாழ பழகி கொள்ளணும். கொஞ்சம் மனித நடிப்புல முன்ன பின்ன பாவங்கள் இருக்கும். அதனால நம்ம செய்யற பாவத்தை எல்லாம் செஞ்சுட்டு இந்த துவா மட்டும் எங்களுக்கு போதும்னு நாங்க நினைச்சிடக் கூடாது. அதையும் இந்த இடத்துல நான் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். இந்த ஹதீஸ் நான் இப்ப சொன்ன ஹதீஸை பொறுத்தவரையில அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியினுடைய 2572வது செய்தியாகவும், நசாயினுடைய 5526வது செய்தியாகவும், இப்னு மாஜாவினுடைய 4340வது செய்தியாகவும், முஸ்னத் அஹ்மதினுடைய 13173வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை சனத் இஸ்னாத் அறிவிப்பாளர் வரிசை தரமானது, ஆதாரபூர்வமான செய்தி என்பதை என்ன செய்யணும், நம்ம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும்.